வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் சரவணன். குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி, தமிழ் வருடம் பராபவ வைகாசி 18 திங்கட்கிழமை இரவு குரு பகவான் 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது குரு உச்சம் அடைகிறார். மேசத்திலேருந்து 4ஆம் இடம். குரு உச்சம் அடைகிறது இப்போ குருவை பற்றிய ஒரு பொதுவான சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இந்த பதிவுக்கு அப்புறம் குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான விஷயங்களை பார்ப்போம். குருவோட பொதுவான பலன்கள். குரு குரு பகவான் இப்போ உச்சம் அடைகிறார். உலகில் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை உணவு சார்ந்த தொழில் அனைத்துமே விலையேற்றம் இருக்கும். தங்கத்தை பொறுத்தவரை விலை ஏற்ற இறக்கம் அதிகம் இருக்கும். ஒரு ஸ்திரமான நிலையில தங்க விலை இருக்காது. அதிகமாக உயரும், அதிகமாக இறங்கும். அந்த மாதிரி சில சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது லிக்விட் சார்ந்த ஐட்டம் அனைத்துமே விலையேற்றம் இருக்கும். அதாவது வெள்ளை நிற பொருள், பால், இது சார்ந்த அனைத்து விஷயமும், அரிசி, இது தானிய பொருள்கள், மளிகை சாமான்கள், இது அனைத்து உணவு சார்ந்த பொருள்களோட விலையும் டபுளாக ஏறப்போகுது. 2 மடங்கு விலையேற்றம் இருக்கும். அதனால மக்கள் அதுக்கு சார்ந்த வருமானமும் முன்னேற்றமும் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும். ஆனால் செலவுகளும் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும். அதே மாதிரி சுப செலவுகள் மனிதர்களுக்கு இப்போ அதிகமாக நடக்கிறதுக்கான காலகட்டம். அதே மாதிரி தங்கத்தை விற்றுட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தங்கம் விலையேறினதுக்கு அப்புறம் விற்றுட்டு வீடு கட்டலான்னு சில சூழ்நிலையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த ஒரு வருட காலங்கள் ஒரு நிதானமாக இருக்கிறது புத்திசாலித்தனம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் விற்றக்கப்புறம் தங்க விலை சரசரன்னு ஏறும். அதனால் அதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மளிகை கடை, ஹோட்டல் இவங்கெல்லாம் வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் உணவுப் பொருளில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டிய காலகட்டம். அவங்க வாங்கி உணவுக்காக முதலீடு பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் தரமான பொருளை வாங்கணும். அது ரொம்ப ரொம்ப இப்போ ஹோட்டல் சார்ந்த விஷயங்களில் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்களெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆட்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கும். அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலை இழப்பு கூட நடக்கலாம். அதே மாதிரி இந்த ஐடி சார்ந்த தொழிலில் இருக்கவங்க கூட வேலை இழப்புகள் அதிகம் இருக்கும். இப்போ திறமை உள்ளவங்க ஜெயிக்கலாம், திறமை இல்லாதவங்களுக்கு இப்போ வேலை இல்லை. அதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால் குருவை பொறுத்தவரையும் திறமை இருக்கணும். திறமை இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் ஜெயிப்பாங்க. திறமை இல்லாதவங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான வழி செய்யணும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எங்கே நம்ம இன்னும் வளர்றதுக்கு உண்டான வழிகள் என்னென்னு ஒவ்வொரு தடவையும் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு குரு பகவான் குருவாகவே இருப்பார். அதனால் முயற்சி இல்லாதவங்களுக்கு சரியான காலகட்டம் இது கிடையாது. அதனால் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான பல வழிகள் இருக்குது. அதை அதிகமாக முயற்சி பண்ணுறவங்க 100% ஜெயிப்பாங்க. வாழ்க வளமுடன்.